கிராண்ட்மா கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ஆரம்பிக்க போகிறோம். கிராண்ட்மா கிச்சனில் வந்து நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுக்கு நீங்கள் துணையாக இருக்கணும். எங்கள் பாட்டி எனக்கு இன்னைக்கு பிடிச்ச 2 சமையல் செய்ய போகிறாங்க. பாலக் பன்னீரும் மஷ்ரூம் பிரியாணியும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து எப்படி செய்ய போகிறதுன்னு பாட்டி சொல்லித்தர போகிறாங்க. எப்படின்னு கேட்போம் வாங்க. முதல்ல வந்து பாலக் பன்னீருக்காக இந்த பாலக்கு வாங்கி இது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா முதல்ல அளவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இது எப்படி வந்து மெத்தடு அப்புறம் சொல்லித்தரேன். தேவையான பொருட்கள் பாலக், பன்னீர், பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தக்காளி தேவை. அதனால் நம்ம பிரியாணிக்கு சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன். அதனால் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ் மில்க், தேவையான மசாலா சாப்பிட்டு பண்ணும்போது கட்டு. அடுத்தது பிரியாணிக்கு மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வாங்கி 2 மணி நேரம் வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளோதான். இதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாலக்கை முதல்ல வெந்நீர் போட்டு அந்த வெந்நீரில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டு, சர்க்கரை எதுக்கு போடணும்னா அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும் நமக்கு. அதனால் வெந்நீரை போட்டு இதை ஒரே 1 நிமிஷம் இந்த வெந்நீரில் அப்படியே ஒரு கலக்கிட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும். 1 நிமிஷம் கழித்து நம்ம வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். வந்து இந்த பாலக்கை வெந்நீரில் போட்டதாக 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அந்த தண்ணியில் முக்கிட்டு 1 நிமிஷத்தில் அதை எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இதில் இந்த 1 கப்பு ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து தாளிக்கு வந்து ஜீரகத்தை போடணும். இது பாருங்க, ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுட்டு நல்லா பொரிய விடணும். பொரியட்டும். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதில் நல்ல ஆர்வமா இந்த வெங்காயத்துக்கும் அந்த நெய்க்கும், நெய் இல்லாதவும் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க, நெய் விட்டுக்கலாம். மற்றபடி நம்ம ஃப்ளேவர் வேறு ஏதாவது எண்ணெய் விட்டால் நல்லா இருக்காது. நெய் இல்லை வெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரிலாம் தான் பண்ணால் தான் இதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த ஜீரகம் வெங்காயம் இப்படி கலர் படபடன்னு வருதா. இப்போ வந்து இதை ஊற்றிடணும். நான் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. ஆனால் இது சுண்டணும். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், இது இருக்கட்டும். இது வந்து நல்லா பச்சை வடை போக பக்கத்தில் கொதிச்சுட்டு கிராமா மாஸ்டர் கிச்சன் மெத்தடில் நான் பண்ணி கொடுக்குறேன். இது என்னோட ஸ்டைல். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் எளிமையாகவும் சொல்லிக் கொடுப்பேன். ரெண்டு பச்சை மிளகாய் வதங்கின அப்புறம் வெங்காயம் வதங்கின அப்புறம் தக்காளி, கொஞ்சமாக தக்காளி போடணும், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் லைட் புளிப்புக்காக. இது வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, இப்போ இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுட்டேன் நான். அதனால் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறோம். மஞ்சப்பொடி, மஞ்சத்தூள், கார மிளகாய் பொடி சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான்.
தனியாத்தூள், கஸ்தூரி மெட்டி, ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நெய் இருந்து மிதக்க ஆரம்பிக்கணும். அது மிதக்க ஆரம்பிச்சுன்னா அதோட பக்கம் வந்தாச்சு. அந்த சர்க்கரை போட்டு அரைச்சதுனால அந்த கிரீன் கலர் மாறல பாருங்கள். அந்த வெந்நீரில் சர்க்கரை தண்ணி போட்டு இப்போ இந்த மசாலாலாம் வதங்கியாச்சு. இப்போ இந்த பன்னீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கிறோம். நீ எத்தனை வயசுலேருந்து பாட்டி சமைக்கிற? எனக்கு வயசுனா எனக்கு கல்யாணம் ஆகி 23 வயசில் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் அன்னிலேருந்து வீட்டுக்குள்ளே நோஞ்ச மறுநாள் அன்னிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு சமைச்ச டிஷ் என்ன? ஃபஸ்ட்டு என்ன, இது கட்டு சாத்துக்குடையிலேருந்து வந்த கறிகாயெல்லாம் போட்டு ஒரு கலப்பு சாம்பார், சாதம், அப்பளம் இது பண்ணிடுறேன். அன்னிலேருந்து சமைக்கிறதுக்குள்ளே வந்தது தான் நான். இப்போ இந்த பன்னீர் இதோடு சேர்த்து இந்த பாலக்கை ஊற்றிடும். இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது சேர்ந்து இதோடு சேர்ந்து ஒரு கொதிக்கிட்டோம். இப்போ இதில் வந்து இந்த ஃப்ரெஷ் மில்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் மில்க்கு நான் என்ன பண்ணேன், இந்த ஆரஞ்சு பாக்கெட்டு ஃப்ரெஷ் மில்க் பாக்கெட் வாங்கி அது இந்த அளவுக்கு தான் காய்ச்சினேன். அது சுண்ட காய்ச்சிட்டேன். இதை தான் ஃப்ரெஷ் மில்காக நான் இப்போ இது யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடியாக அதில் மசாலா வந்து வெந்தாச்சு, அந்த பாலக்கும் வெந்தாச்சு. அதனால் எல்லாம் இது கலந்தா போகிறோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ண வேண்டியது தான். இன்னும் ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா மில்க் வேறு விட்டுருக்கோம் இல்லையா, தெரிஞ்சாப்புல வந்துடும். பன்னீர் பாலக் ரெடி. இப்போ பிரியாணி பண்ணுவோம். மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம். பாட்டி செஞ்ச பாலக் பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு, டெக்ஸ்டரே நல்லா ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லா வந்திருக்குல்ல. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து வர வீடியோவில் வந்து எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா?